10,000 கோடி டாஸ்மாகில் ஊழல்கள் செய்த திமுக இதனை மறைப்பதற்காக அதிமுகவினர் மீது காவல்துறையை ஏவிவிட்டு சோதனை நடத்துகிறது என முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தேவிகாபுரம், மருசூர், முள்ளிப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகளின் அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வரகூர் அருணாச்சலம் மற்றும் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம், 10,000 கோடி டாஸ்மாகில் ஊழல்கள் செய்த திமுக இதனை மறைப்பதற்காக அதிமுகவினர் மீது காவல்துறையை ஏவிவிட்டு சோதனை என்ற பெயரில் திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்கள் மனநிலையை திசை திருப்ப நினைக்கின்றார் என குற்றம் சாட்டி பேசினார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏற்படுத்தினாலும் நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பரம்பரையில் வந்தவர்கள். தைரிய லட்சுமி அருமையை புரட்சித் தலைவர் அம்மா வழியில் வந்தவர்கள். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாத திராவிட உடமையடா என்கின்ற கொள்கை ஏற்ப நீங்கள் நேற்று ரைடு செய்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாலினா பார்த்து அந்த ரைடு நேற்று நடத்தணும். அவங்க மேலே 10,000 கோடி டாஸ்மாக் போடுறாங்க. அந்த ஊழலில் கேஸ் போட்டாங்கன்னு மத்திய அரசு போட்டாங்கன்னா அங்கே ரைடு வருது. அந்த ரைடை மறைப்பதற்காக அருமை அண்ணன் சேவூரார் அவர் மீது அந்த ரைடை கொடுத்தாங்க. இங்கே ஒருத்தர் ரைடு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதுரையில் ஒருத்தர். இப்படி நடந்துகிட்டு இருக்க திமுக ஆட்சியில் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக, அந்த ஊழலெல்லாம் மறைப்பதற்காக வேணுமென்று இப்படி நீங்கள் கேஸை போட்டிருக்கிறாங்க. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தி பேசாத மாநிலங்களுக்கு விரோதமாக உள்ளது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தி பேசாத மாநிலங்களுக்கும் விரோதமாக உள்ளது என விமர்சித்து பேசினார். வட மாநிலத்தில் பல மொழிகள் அழிந்து போய் உள்ளன, அதற்கு இந்திய ஆதிக்கமே காரணம் எனவும், உலக தொடர்பு மொழியாக இருக்கும் ஆங்கிலத்தை உள்துறை அமைச்சர் தேவையில்லை என கூறுகிறார் என்றும், வட மாநிலத்தில் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளக் கூடாது என பிரச்சாரம் செய்கின்றார் என்றும், இதனை தமிழக பாஜக தலைவர் ஏற்றுக்கொள்வாரா என கேள்வி எழுப்பி பேசினார். பாலிசி 2020 பொறுத்தவரைக்கும் ஒன்றிய அரசுடைய அது கல்விக் கொள்கை அது முற்றிலும் தமிழ்நாட்டுக்கு விரோதமா, தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு விரோதமா இருக்கு. அதாவது மொழி சார்ந்த இது மாத்திரம் கிடையாது, பல்வேறு விஷயங்கள்ல குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள், பின்தங்கிய பட்டியலின மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் அந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கு. உதாரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3வது மொழியை ஏன் கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் அதே கேள்வியை இன்னொரு மொழியை கத்துக்கிறது நல்லதுதானே அப்படி சொல்றாங்க. நான் அதே வாதத்தை வைக்கிறேன். நான் என்னன்னா, அவங்க பாஜக தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் கிடையாது. குறிப்பா நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலமே தேவை கிடையாதுன்னு சொல்றாரு. ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்றாரு. ஆங்கிலம் என்பது அந்நிய மொழி, ஆங்கிலம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம் சொல்றாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு துறைகள் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா, அது ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், இல்லாட்டி மருத்துவத்துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் அது ஆதிக்கம் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆங்கில புலமை. அந்த ஆங்கில புலமை நமக்கு எப்படி வந்ததுன்னா இருமொழி கொள்கையினாலதான் வந்தது. உங்களுக்கு பல்லடம் அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மாதப்பூர் பகுதியில் மத்திய அரசின் சார்பில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொங்கலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதி மக்கள் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் மாதப்பூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சுங்கச்சாவடியை ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர், பொங்கலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் வாழும் மக்கள் இந்த சுங்கச்சாவடியினால் பெரும் அவதிப்பட்டு வருவதாகவும், இந்த சாலையில் சுங்கச்சாவடி அகற்ற முதலமைச்சரிடமும் அமைச்சரிடமும் வலியுறுத்துவேன் என தெரிவித்தார். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்து பொங்கலூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள்
கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகள், அந்த பகுதிகளிலே சிறு சிறு தொழில் செய்கின்ற வியாபாரி சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு புகார் மனுவாக இந்த டோல்கேட்டை எடுக்க வேண்டும், புதிதாக அமையவிருக்கின்ற இந்த டோல்கேட்டினால் பொங்கலூர் ஊராட்சி பகுதியிலும் பொங்கலூர் யூனியன் பகுதிகளிலும் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதார ரீதியாக மிகவும் சிரமப்படுவார்கள் என்ற கோரிக்கையை வைத்து இங்கு இருக்கின்ற விவசாய சங்கங்கள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகள், பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னிடம் இன்றைக்கு இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பேசி, அதேபோல் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களிடமும் பேசி முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இதை கொண்டு சென்று கண்டிப்பாக இந்த பகுதிகளிலே இந்த டோல்கேட் இல்லாத ஒரு சாலையை அமைக்க உதவுவேன் என்ற இந்த நேரத்திலே அன்போடு உறுதி அளித்துக் கொள்கிறேன். புதிய கல்விக் கொள்கை மத யானை என கூறுவது திராவிட மாயை என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார். திருச்சியில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், உள்இட ஒதுக்கீடு விவகாரத்தில் மற்ற மாநிலங்களைப் போல் தமிழகமும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும், ஜூன் மாதம் 17ஆம் தேதிக்குள் தமிழக அரசு இது குறித்து முடிவு எடுக்கவில்லை என்றால் ஜூன் 18ஆம் தேதிக்கு பிறகு திமுக அமைச்சர்கள் எங்கே சென்றாலும் அவர்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று காட்டமாக பேசினார். மேலும் புதிய கல்விக் கொள்கை மத யானை என கூறுவது திராவிட மாயை பார்வையில் எதை பார்த்தாலும் அவர்களுக்கு அப்படித்தான் தெரியும் என்றும் குற்றம் சாட்டி பேசினார். நாங்கள் ஏதோ அந்த அருந்திற்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதை போன்று ஒரு பிரமை உருவாக்கப்படுகிறது. அது அல்ல, 18% அருந்தீர்வத்தை பூர்த்தி செய்யப்படுகிறது என்பதுதான். இதுதான் தவிர அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எந்த விதத்திலும் இல்லை. இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு அநியாயம் நடைபெறவில்லை. எல்லாமே இப்போ கர்நாடகத்தில் ஏறக்குறைய 200 கோடி ரூபாய் செலவழித்து ஆய்வு செஞ்சு அதுக்கு பிறகு தான் அவங்க இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதே போல் தெலுங்கானா, ஆந்திரா எல்லாமே அவர்களெல்லாம் அதாவது கொடுக்கணும் முடிவு பண்ணுறாங்க. அதையே ஒரு முறையாக செஞ்சு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவங்க பேசுகிறதெல்லாம் முற்போக்கு, நடக்கிறதெல்லாம் அயோக்கியகரமாக இருக்காங்க. அதனால் இப்போ நான் நேற்று சொல்லிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.